நம்ம எல்லாரும் நெனச்சுக்கிறோம், நம்பளுக்கு தான் ப்ராப்ளமு. ஆக்டர், ஆக்ட்ரஸஸ்க்குலாம் ப்ராப்ளமே கிடையாது. அவங்கலாம் லைக் பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாரி எந்த விஷயமும் நடக்காது அப்படின்னு. பட் ஹியர் இஸ் திஸ் பெர்சன் எய்மி லோவுட்ன்னு ஒரு பெர்சன். அவங்க வந்து ஷி இஸ் கரண்ட்லி லைக் செலிப்ரேட்டட் செலிபிரிட்டின்னு சொல்லணும். த வாரோட கவர் பிக்சர்லலாம் வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட சீரிஸ் ஒண்ணு இப்போ ஹெச்பிஓல பயங்கர சூப்பரா போயிட்டுருக்கு. தி ஒயிட் லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீரிஸோட சக்ஸஸ் மீட்ல வந்து அவங்கள கொஞ்சம் அவங்களோட டீத் அரேஞ்ச்மெண்ட் சரியில்லைன்றதுனால கொஞ்சம் பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க. அண்ட் ஷி வாஸ் லைக் எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் நான் ஒரு கேர்ளா இருக்கிறதுனால தானே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் உள்ளார போய் பார்த்தோம்னா, பாய், கேர்ள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஜெண்டர் பாடி ஷேமிங் எல்லாரும் தான் அண்டர்கோ பண்றாங்க. நீங்க யாராவது உங்களுக்கு பல்லு சரியில்ல, அதனால உங்கள யாராவது பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்னா, அது உங்க தலையெழுத்துன்னு நெனச்சுட்டு நீங்க அப்படியே இருக்க வேணாம். நெறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. வித்தின் மந்த்ஸ் ஆர் வித்தின் வீக்ஸ் உங்க ஸ்மைல கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ சைக்காலஜி கெட்டு போச்சுன்னா, அது உங்களோட கேரக்டர் எல்லாமே அப்படியே உங்களோட பிஹேவியர் ஒண்ணொண்ணா பிரேக் டவுன் பண்ணிரும். ஸோ இதையெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. கரெக்ட்டா நம்ம என்ன பண்ணணுமோ அத பண்ணி உங்களோட ட்ரீம் ஸ்மைல் அச்சீவ் பண்ண முடியும். பாடி ஷேமிங் வச்சுலாம் ஃபீல் பண்றதில்ல.